வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, மௌன ராகம் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அறையில் இருந்த நிசப்தம் விஜயின் முகத்தை பார்த்து நடுங்கிக் கொண்டிருப்பது போல் இருந்தது. காற்று கூட அவனை பிரியத்துடன் தொட நினைத்து பயந்து போய் கதவு அருகிலேயே நின்றுவிட்டது. விஜயின் கைகள் மேஜையின் விளிம்பை பலமாக பற்றி கொண்டன. 1000 கசையடிகளை மௌனமாய் ஏற்றுக்கொண்டது போல் அவன் முகத்தில் வேதனை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. தான் இந்த வீட்டை விட்டு போய்விட வேண்டும். இது அவர் தனக்கு விதித்த தண்டனை. குழந்தைத்தனம் மாறாக நிர்மலமான ஆனந்தின் முகம் அவன் கண்கள் முன் நிழலாடியது. விஜய், என்னை விட்டு போகப் போகிறாயா என்று கேட்பது போல் இருந்தது. விஜய் பெருமூச்சு விடுத்தான். இந்த வெளியேற்றத்தை தவிர்க்க முடியாது. தீட்சிதரின் மனதில் இருக்கும் பயம் புரிந்த பிறகு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடாது. விஜய் உட்கார்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டான். நெற்றி பொட்டில் நரம்புகள் துடித்து கொண்டிருந்தன. தன்னால் போய்விட முடியும், ஆனால் ஆனந்துக்கு புரியாது. அது போன்ற யோசனையே அவனுக்கு வராது. தீட்சிதர் எத்தனையோ முறை அவமானப்படுத்துவது போல் பேசியிருக்கிறார். ஆனால் இன்று ஆனந்துக்கு மனைவியாக வரப்போகிறவளை யாரென்று கூட தெரியாத அந்த அப்பாவியையும் தன்னையும் இணைத்து விஜய் கண்களை மூடிக்கொண்டான். பற்களால் கீழ் உதட்டை அழுத்தி கொண்டான். அவனால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திடீரென்று அவனுக்கு ஹேமாவிடம் போய்விட வேண்டும் போல் தோன்றியது. அவள் மடியில் தலையை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாலாவது இந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா? விஜய் கண்களை திறந்து சரியாக உட்கார்ந்து கொண்டான். தான் எவ்வளவு தவறாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தால் இதை தாங்க முடியுமா? இந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்க வேண்டும். ஏதாவது வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். ஹேமா தன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டாள் என்று ஆனந்திடம் சொல்லிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் தான் இப்போது வெளியேறிவிட்டால் அதற்கு காரணம் ஹேமாதான் என்று முடிவு கட்டி விடுவான். நேராக ஹேமாவின் வீட்டுக்கு போய் அவளை அவமானப்படுத்துவது போல் பேசிவிடுவான். ஹேமாவை இந்த கஷ்டங்களில் இருந்து தொலைவாக வைக்க வேண்டும். தன்னை நேசிப்பவர்களை அவமானப்படுத்தும் உரிமை தனக்கு இல்லை. விஜய்க்கே ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது. தன்னால் இப்போதைக்கு ஹேமாவை திருமணம் செய்து கொள்ள முடியாது. காலிங் பெல் ஒலித்தது. நர்சிங் ஹோமுக்கு போவதற்காக ஏற்கனவே தாமதமாகிவிட்டதென்று மளமளவென்று தயாராகி கொண்டிருந்த ஹேமா வாசற்கதவை திறந்தாள். எதிரே விஜய். ஓ! ஹேமாவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. பிஸியா? விஜய் கேட்டான். நோ என்று சொல்லிக்கொண்டே வழியை விட்டு விலகினாள். விஜய் உள்ளே வந்தான். கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து கொள்ளலாமா? ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நோ, மகிழ்ச்சியின் மிகுதியில் உரத்த குரலில் சொன்னாள் ஹேமா. கொஞ்ச நேரமா? 1 மாதத்திற்கு பிறகு சந்தித்துக் கொள்கிறோம். எனக்கு நிறைய நேரம் பேச வேண்டும். 1 நிமிடம், தோ வந்து விடுகிறேன் சொல்லிக்கொண்டே போன் அருகில் ஓடினாள். டயல் செய்து, கருணா, என்னால் டியூட்டிக்கு வர முடியாது. இன்று ஒரு நாள் மட்டும் என் டியூட்டியை நீயே பார்த்துக்கொள், ஓகே தானே என்ற போனை வைத்து விட்டாள். விஜய் பிரீஃப் கேஸை திறந்து கவரை எடுத்து கொடுத்தான். இதை அம்மாவிடம் கொடுக்க வேண்டும். வங்கியின் ட்ரஸ்ட் மெம்பர் கொடுத்து அனுப்பினார் என்றான். அம்மா இல்லை, உறவினர் வீட்டு திருமணத்திற்காக பெங்களூர் சென்றிருக்கிறாள். ஹேமா சொன்னாள். லோன் சாங்ஷன் ஆகிவிட்டது. நிலத்தை வாங்கிவிட்டேன் விஜய் சொன்னான். அந்த வேலையில் பிஸியாக இருந்ததால் ஒரு முறை கூட என்னை பற்றிய நினைவு உங்களுக்கு வரவில்லை, அப்படித்தானே என்றாள். இல்லை என்பது போல விஜய் தலையை அசைத்தான். ஹேமா எழுந்து போய் வாசற்கதவை சாத்திவிட்டு வந்தாள். விஜய் திடீரென்று சோஃபாவின் அருகில் அவன் காலடியில் முழங்காலில் அமர்ந்து கொண்டாள். அவன் கையை 2 கரங்களால் பற்றி கொண்டே சொன்னாள். விஜய், நேராக ஊருக்கு வந்து
உங்களை சந்திக்க வேண்டும் என்றும் போனாவது செய்ய வேண்டும் என்றும் எத்தனையோ முறை தோன்றினாலும் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோ என்று கட்டுப்படுத்தி கொண்டேன். அது எனக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தது தெரியுமா? சொல்லிக்கொண்டே அவன் மடியில் முகத்தை புதைத்து கொண்டாள். அம்மாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்றும் அம்மாவே போய் உங்க வீட்டில் பேசினால் நன்றாக இருக்கும் என்றும் நினைத்தேன். ஆனால் உன்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு மேற்கொண்டு செயல்படுவதுதான் மரியாதை என்று தோன்றியது என்றவள் அவன் இடுப்பை சுற்றி கைகளை பிணைத்து கொண்டாள். விஜய், அம்மா நாளைக்கு வந்து விடுவாள். அவள் வரும் வரை நான் உன்னை போக விடமாட்டேன். விஜய் கண்களை மூடிக்கொண்டான். அவனுக்கு ஏனோ நிம்மதியாக இருந்தது. மனதில் எங்கேயோ ஆழமாகப்பட்ட காயத்திற்கு ஹேமாவின் சொற்கள் மருந்து தடவியது போல் இருந்தன. தீட்சிதர் கடுமையாக எச்சரித்துவிட்டு போன இந்த 15 நாட்களுக்குள் அவன் மனதளவில் ரொம்ப களைத்து போயிருந்தான். ஹேமாவின் நெருக்கம் அவனுடைய களைப்பை போக்குவது போல் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், மதிப்பு இருப்பது போல் தோன்றியது. ஹேமா. ஹேமாவின் தலை மீது கையை வைத்து கோதிக் கொண்டிருந்தவன் திடீரென்று நின்று விட்டான். தான் வந்த காரியம் என்ன, செய்கிற காரியம் என்ன? இதுவரையில் அவன் கஷ்டப்படுத்தி ஏற்படுத்தி கொண்ட சுய கட்டுப்பாடுகள் எல்லாம் ஹேமாவின் விஷயத்தில் மாயமாய் மறைந்து போவானேன்? அவன் நிமிர்ந்து சரியாக உட்கார்ந்து கொண்டான். மெதுவாக தன் இடுப்பை சுற்றி பின்னி இருந்த ஹேமாவின் கைகளை விடுவித்தான். அவள் கைகளை பற்றி எழுப்பினான். ஹேமா எழுந்து சோஃபாவில் அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். மறு நிமிடம் அவள் தலை அவன் தோள் மீது சாய்ந்தது. விஜய் உள்ளங்கையை அவன் முன்னால் நீட்டினாள். என்னை ஒரு முறை நன்றாக கிள்ளு. நீ வந்தது கனவு போல் தோன்றுகிறது. இந்த 1 மாதமாய் உனக்காக ரொம்ப எதிர்பார்த்தேன். எவ்வளவு எதிர்பார்த்தேன் என்றால், இனி நீ வரமாட்டாய் என்று முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வேறு பெண்ணுடன் ஏதோ பலமான காரணங்கள் இருப்பதால் திருமணம் நடந்து முடிந்திருக்கும் என்று கூட நினைத்தேன். விஜயின் இதழ்களில் புன்முறுவல் மலர்ந்தது. எனக்கு எதுவும் தோன்றவில்லை. நர்சிங் ஹோம் போகக்கூட பிடிக்கவில்லை. 1 வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டேன். வீட்டில் இருந்தால் பொழுது போகவில்லை. வெளியில் போனாலும் மனதிற்கு அமைதி கிடைக்கவில்லை. சிநேகிதிகள் வந்தால் அவர்களுடன் கலகலப்பாக பழக பிடிக்கவில்லை. ஒரு நாளும் எனக்கு இப்படி தோன்றியதில்லை. ஒரு நாள் உறக்கம் வராமல் கட்டில் மீது அமர்ந்திருந்தேன். அம்மா வந்தாள். என்ன ஆச்சு பேபி, ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ் ஆக இருக்கிறாய் என்று கேட்டாள். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றேன். இவ்வளவுதானா, போய்விட்டு வாயேன் என்றாள். நானா? யார் என்று சொல்லு, காரை அனுப்பி வைக்கிறேன் என்றாள். அது நீதான் என்று சொல்லிவிட வேண்டும் என்று நாக்கின் நுனி வரை வந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி கொண்டேன். இந்த விஷயத்தை நீதான் அம்மாவிடம் சொல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சியே வேறு. நான் ரொம்ப மாறி போய்விட்டேன். இதுவரையில் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன். மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அம்மாவுடன் பகிர்ந்து கொள்வதுதான் என் வழக்கம். ஆனா இப்போ அப்படி தோன்றுவதில்லை. சந்தோஷமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் உன்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஹேமா தன் சுட்டு விரலால் அவன் மார்பை சுட்டி காட்டினாள். விஜய் அந்த கையை பற்றி கொண்டு மார்போடு இணைத்து கொண்டான். என்ன விஜய், எதை பற்றி யோசிக்கிறாய்? ஹேமா கேட்டாள். நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி என்று. ஏன் இப்படி சொல்கிறாய்? மனப்பூர்வமாக நேசிக்கும் பெண்ணை உடனே திருமணம் செய்து கொண்டு கையுடன் அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதால். ஹேமாவின் முகம் மலர்ந்தது. அவன் தோளில் மறுபடியும் தலையை சாய்த்து கொண்டாள். ஒரு நிமிடம் இருவரும் அடுத்தவரின் ஸ்பரிசத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவத்தில் உணருவது போல் அப்படியே இருந்து விட்டார்கள். அதற்குள் போன் ஒலித்தது. ஹேமா அவனை விட்டு விலக மனம் இல்லாமல் எழுந்து போனாள். ரிசீவரை எடுத்து, மம்மி இல்லை, நாளை வருவாள், விஷயத்தை சொல்லுங்கள், நோட் செய்து கொள்கிறேன், அம்மா வந்ததும் உங்களுக்கு போன் செய்ய சொல்கிறேன் என்றவள் மறுமுனையில் சொல்லப்பட்ட தகவலை நோட் செய்து கொண்டு போனை வைத்து விட்டாள். சாரி, காஃபி கலந்து தருகிறேன். சமையலறை பக்கம் போக போனாள். ஹேமா வேண்டாம், மறுப்பது போல் சொன்னான். சமைக்கவே இல்லை, சமையல்கார அம்மாள் இன்று விடுமுறை, எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடுவோமா? அவன் தலையை அசைத்தான். 10 நிமிடங்கள் கழித்து இருவரும் கிளம்பினார்கள்.
குன்று மீது இருந்த ராக் கேசல் ஹோட்டலில் சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாப்பிடும்போது ஹேமா தன்னுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி சொன்னாள். என்னுடைய கிளாஸ்மேட் உஷாவும் நானும் சேர்ந்து இன்னும் 2-3 வருடங்களுக்குள் சொந்தமாக ஒரு நர்சிங் ஹோமை நிறுவ வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தோம். அப்போ நான் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனா இப்போ என்னுடைய எண்ணங்கள் மாறிவிட்டன. யாராக இருந்தாலும் தன்னுடைய தொழிலை பற்றி பிளான் செய்யும் போது திருமணத்திற்கு பிறகா முன்னாடியா என்று யோசிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை திருமணம் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அதிகம். அதனால் கூடிய சீக்கிரத்தில் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால். ஹேமா படித்த பெண், தன்னை பற்றியும் தன் எதிர்காலத்தை பற்றியும் திடமான அபிப்பிராயங்களை வைத்திருப்பவள். வெளிப்படையாக பேசிக் கொண்டிருந்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். பேரர் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து இருவருக்கு முன்னால் வைத்தான். ஹேமா, விஜய் அழைத்தான். நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். அவன் ஐஸ்கிரீமை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட போனான். ஸ்பூனை உதட்டின் அருகில் கொண்டு போகும்போது ஹேமா அவன் கையை பற்றி தடுத்து நிறுத்தி தன் உதட்டருகில் கொண்டு வந்தாள். தன்னுடைய ஸ்பூனால் ஐஸ்கிரீமை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். என்ன விஷயம் என்றாள். நம்முடைய திருமணம் இப்போதைக்கு நடைபெற முடியாது. எதனால்? அவனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. எனக்கு தெரியும் என்றாள். அவன் கேள்விக்குறியுடன் பார்த்தான். ஆனந்தின் திருமணம் முடிந்தால் தவிர நம் திருமணம் நடைபெற வாய்ப்பு இல்லை, அப்படித்தானே? ஆனந்தை பற்றி உனக்கு ராதிகா சொல்லியிருக்கிறாள். எனக்கு முழுவதுமாக தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு விஷயம் தெரியும். ஆனந்த் உங்களுடைய நெருங்கிய நண்பன். அவனும் உங்களிடம் உயிரையே வைத்திருக்கிறான். விஜய் எளிதாக மூச்சை விட்டு கொண்டான். ஹேமாவுக்கு விலாவாரியாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. திருமணத்தை தள்ளி போடுவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் நம்முடைய என்கேஜ்மெண்ட் முடித்துவிட வேண்டும். நாம் அடிக்கடி சந்தித்துக் கொள்வது உலகத்தாரின் பார்வையில் வேறு விதமான எண்ணங்களுக்கு இடம் அளிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் பார்க்கில் உட்கார்ந்து கொண்டார்கள். மரத்தின் கீழே பழுத்த இலைகள் உதிர்ந்து கிடந்தன. சின்ன குழந்தைகள் காய்ந்த இலைகள் மீது ஓடி அவை சலசலப்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். விஜய், ஹேமா அழைத்தாள். அவன் முகத்தை திருப்பி பார்த்தான். ஹேமா சின்ன குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு குழந்தைகள் என்றால் பிடிக்குமா? தாழ்ந்த குரலில் கேட்டாள். ரொம்ப. அவனும் குரலை தாழ்த்தி பதில் சொன்னான். அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கிறாள் இல்லையா என்றாள். ஆமாம். ஹேமாவின் கை அவன் கை மீது படிந்தது. அந்த தொடுகை அவனுக்கு உயிர் தருவது போல் இந்த உலகில் இருக்கும் வேதனைகளை எல்லாம் சகித்து கொள்ளும் சக்தியை தருவது போல் இருந்தது. ஆனால் ஹேமாவின் கையை தன் கையில் எடுத்துக்கொள்ளாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். நான் இன்று இரவு கிளம்புகிறேன், விஜய் சொன்னான். ரயில் எத்தனை மணிக்கு? எப்போ கிளம்பணும்? பதட்டத்துடன் கேட்டாள். இன்னும் சரியாக அரை மணியில் 6:30 மணிக்கு ரயில் இருக்கிறது. ஹேமா கடியாரத்தை பார்த்தாள். நேரமாகிவிட்டது என்றாள். பரவாயில்லை, 20 நிமிடங்களில் ரயில் நிலையத்திற்கு போய்விட முடியும். இன்று போய்த்தான் ஆக வேண்டுமா? வேறு வழி இல்லை. அப்போ கிளம்பு, உன்னை ஸ்டேஷனில் இறக்கிவிட்டு போகிறேன் என்றாள். நானே போய்விடுவேன். ப்ளீஸ், வேண்டாம் என்று மறுக்காதே. நீ இந்த ஊரில் இருக்கும் குறைவான நேரத்தில் உன்னுடனே இருக்கும் வாய்ப்பு எனக்கு கொடு. அவனால் மறுக்க முடியவில்லை. ஹேமா விஜயை ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்டாள். பிளாட்பாரத்தின் மீது ரயில் புறப்பட தயாராக இருந்தது. விஜய் ரயிலில் ஏறப்போனவன் திரும்பி ஹேமாவின் பக்கம் பார்த்தான். போய் வருகிறேன் ஹேமா. அவன் கண்கள் ஹேமாவின் முகத்தையே அபூர்வமாய் பார்த்து கொண்டிருந்தன. மறுபடியும் எப்போ வருகிறாய்? அவன் சட்டை பையில் இருந்து கவரை எடுத்து கொடுத்தான். இதை படி. ஹேமா சந்தோஷமாக வாங்கி கொண்டாள். அம்மாவை எப்போ சந்திக்க போறீங்க என்று கேட்டாள். ரயில் நகர்ந்து கொண்டிருந்தது. விஜய் ஹேமாவின் கையை பற்றி அழுத்தினான். என்ன என்றாள் ஹேமா. விஜய் ஹேமாவின் கைகளை விட்டு விட்டான். சட்டென்று நகரும் ரயிலில் ஏறிக்கொண்டான். சீக்கிரமாய் வந்துவிடு. நகரும் ரயிலுக்கு சமமாய் நடையை எட்டி போட்டுக்கொண்டே சொன்னாள். விஜய் என்ற கையை நீட்டினாள். விஜயும் கையை நீட்டினான்.
ஹேமா அந்த கையை பிடித்து கொண்டாள். ரயில் வேகத்தை எட்டியது. ஹேமா கையை விட்டுவிட்டாள். விஜய் ஹேமாவை, ஹேமா விஜயை கண் பார்வையிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ரயில் வேகமாய் போய்க் கொண்டிருந்தது. விஜய் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து கொண்டு வெளியில் பார்த்து கொண்டிருந்தான். மரங்கள், மின்சார கம்பங்கள் எல்லாம் வேகமாய் பின்னோக்கி போய்க் கொண்டிருந்தன. விஜய் பெருமூச்சு விட்டான். தான் கொடுத்த கடிதத்தை ஹேமா உடனே படிப்பாள் என்று அவனுக்கு தெரியும். கடிதத்தை கொடுத்ததும் ஹேமாவின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி நினைவுக்கு வந்தபோது அவனுக்கு வேதனையாக இருந்தது. அந்த கடிதத்தை கொடுப்பதற்காகத்தான் அவன் அந்த ஊருக்கு வந்தான். ஹேமாவிடம் சுயமாக சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். சாத்தியப்படவில்லை. நன்றாக யோசித்து கடிதம் எழுதினான். கடிதத்தில் தன் மனதில் இருப்பதை விபரமாக எழுதிவிட்டான். தன் கடமையை செய்துவிட்டான். கடிதத்தில் அவன் எழுதிய வரிகள் அவன் கண்முன் தோன்றின. டியர் ஹேமா, இந்த கடிதத்தை சுயமாய் உன்னிடம் தருவதற்காக வந்தேன். தபாலில் அனுப்பும் தைரியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஹேமா, நம் திருமணம் எந்த சூழ்நிலையிலும் நடைபெற வாய்ப்பு இல்லை. வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க முடிவு செய்துவிட்டேன். காரணம் என்னவென்று கேட்காதே. என்னுடைய இந்த முடிவுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. தயவு செய்து இந்த விஷயத்தில் மேற்கொண்டு எந்த பேச்சுக்களும் வேண்டாம். உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறேன் என்று எனக்கு தெரியும். அதான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. எனக்கு கடிதம் எழுதுவதோ போன் செய்வதோ என்னை பற்றி நினைப்பதோ கூடாது. எனக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய அறிமுகம் இத்துடன் முடிந்துவிட்டது. விஜய். விஜய் பெருமூச்சு விட்டான். தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டான். தனக்கு ஹேமா என்றால் ரொம்ப பிடிக்கும். ஹேமாவை தன்னுடைய பிரச்சனைகளுடன் இணைப்பதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவள் எதிர்பார்த்த வாழ்க்கையை தன்னால் தர முடியாது. ஹேமா தன்னை முழுவதுமாக கணவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வாள். ஆனால் தன்னால் அப்படி முடியாது. வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று தீட்சிதர் சொல்லிவிட்டார். போகாமல் இருக்க முடியாது. இதன் விளைவு ஆனந்த் மீது எப்படி இருக்குமோ? எப்படி இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தன்னால் இனி அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் தீட்சிதர் தன் பார்வையால் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் வேட்டையாடி கொண்டிருந்தார். ஆனந்தை எப்படி சம்மதிக்க வைப்பது என்பதுதான் இப்பொழுது முக்கியமான பிரச்சனை. எத்தனை பெரிய துரதிர்ஷ்டம் தன்னுடையது. தேவதை போன்ற தாய் அவன் சிறு வயதில் இருக்கும் போதே தூக்கு போட்டு கொண்டு அவனை தனியனாக்கிவிட்டாள். மகனை பற்றி யோசிக்கவே இல்லை. 10 வயது சிறுவன் தன் மனிதர்கள் என்ற யாருமே இல்லாமல், பணமும் இல்லாமல் இந்த உலகில் வாழ்வதற்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அவள் யோசிக்கவில்லை. விஜய்க்கு அவளிடம் கோபம் வரவில்லை. வாழ்க்கையிடம் அவளுக்கு இந்த அளவுக்கு விரக்தி ஏற்பட காரணமாக இருந்த வேதனைகளை நினைத்தால் இரக்கம்தான் ஏற்படும். அவள் மட்டும் இன்னும் 2-3 வருடங்கள் பொறுமையாக இருந்திருந்தால் பொறுப்பை தன்னுடைய கைகளில் எடுத்து கொண்டிருப்பான். இப்போ பெரியவன் ஆன பிறகு ஆனந்தின் நட்பை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறான். தன்னை மனதார நேசித்த ஹேமாவை சொந்தமாக்கிக் கொள்ள தன்னால் முடியவில்லை. தான் செய்த தவறு என்ன? கடவுள் தன் வாழ்க்கையில் மட்டும் அடிக்கடி இப்படி துயரத்தை நிரப்புவானேன்? விஜயின் தனிமை 1000 மடங்காகிவிட்டது போல் இருந்தது. அவன் கண்களுக்கு முன் மறுபடியும் அதே காட்சி. தாயின் பிணத்தின் அருகில் 10 வயது சிறுவன் இரவு முழுவதும் விழித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். வெளியில் ஹோவென்ற மழை பெய்து கொண்டிருந்தது. தூரத்து உறவினர்களுக்கு தகவல் போயிருக்கிறது. அவர்கள் மனம் இறங்கி அந்த மழையின் எரிச்சல் அடையாமல் வர வேண்டும். அவர்களின் வருகைக்காக காத்திருந்தான். எதிரே அன்பே உருவான தாயின் உடல். எங்கும் கற்பூரத்தின் நெடி. அந்த குளிர்ச்சி கற்பூர நெடி மரணத்தின் தொடுகையை போல் இருந்தது. மழைக்கு மின்சாரம் போய்விட்டது. எழுந்து போகப் போனவன் தாயின் கால்பட்டு குப்புற விழுந்தான். சுவாமி அறையில் இருந்த பித்தளை விளக்கில் தாய் முதல் நாள் ஊற்றியிருந்த எண்ணெய் இருந்தது. திரியை போட்டு விளக்கை ஏற்றி அதை கொண்டு வந்து தாயின் தலைமாட்டில் வைத்தான். மழை இன்னும் வேகமாய் பெய்து கொண்டிருந்தது.
நள்ளிரவில் தாயின் பிணத்தை அப்படி பார்க்கும்போது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாய் பெருகிக் கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான தனிமை 18 வருடங்கள் கழிந்த பிறகும், வாழ்க்கையை தன் வசத்தில் எடுத்துக்கொண்ட பிறகும் தன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. ரயில் வேகமாய் போய்க் கொண்டிருந்தது. விஜயின் கண்களுக்கு முன்னால் கடிதத்தை படித்துக் கொண்டிருந்த ஹேமாவின் முகம் தென்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் விடியல் ஏற்பட போகும் சமயம் தானே கதவை இழுத்து சாத்திவிட்டான். இருட்டில் மறுபடியும் தனிமையுடன் போராட வேண்டிய நிலைமை. பிரியாத நிழலை போல் தன்னை இந்த தனிமை விடாமல் துரத்தி வருகிறது. இதுதான் தன்னுடைய வாழ்க்கை. அவனுக்கு புரிந்துவிட்டது. சிலருக்கு இன்று கஷ்டங்கள் இருக்கலாம், நாளையாவது நன்றாக இருக்காதா? கஷ்டங்கள் தீர்ந்து சுகமாக இருக்க மாட்டோமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தனக்கு நாளை இன்னும் எத்தனை கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டுமோ என்ற பயம். சிலருடைய வாழ்க்கை இப்படித்தான். ரயில் போய்க் கொண்டிருந்தது. ஹேமாவை விட்டு தொலைவாக, சாசுவதமாக தன்னை அழைத்து போய்க் கொண்டிருந்தது. ஹேமாவை இனி எப்பொழுதும் சந்திக்க மாட்டான். சந்தித்தாலும் முன்பின் அறியாதவர்களைப் போல இருப்பார்கள். பொறுமையாக இருந்ததற்கு, கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்து வந்த தனக்கு விதி அளித்த பரிசு இது. கடவுள் கொடுத்த தீர்ப்பை தான் ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டும். விருப்பம் இருக்கா இல்லையா என்ற பிரஸ்தாபனையே இங்கு இல்லை. வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதா? இல்லை, இது இவ்வளவுதான் என்று மனதை தேற்றிக்கொண்டு தைரியமாக வாழ்க்கையை தொடருவதா? இரண்டே வழிகள். விஜய் எப்போதும் இரண்டாவது வழியை தான் தேர்ந்தெடுப்பான். இப்பொழுதும் அதைத்தான் பின்பற்றினான். விஜய், விஜய்! ஆனந்த் ஆஸ்பத்திரி படுக்கையில் படுத்துக்கொண்டு தூக்கத்திலேயே அழைத்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்திலேயே நாற்காலியில் அமர்ந்திருந்த விஜய், அனு, அனு என்று அவன் தலை மீது கையை வைத்து கொண்டே அழைத்தான். ஆனந்த் விஜயின் கையை பலமாக பற்றி கொண்டான். என்னை விட்டு போகாதே விஜய், ஆனந்த் புலம்பினான். எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு தொல்லை தருகிறேன் என்று. நான் சீக்கிரமாக செத்து போனால் நன்றாக இருக்கும். அனு, தூங்கு. விஜய் ஆனந்தின் தலையை கோதிக்கொண்டே சொன்னான். அனாவசியமான எண்ணங்களை உன் மனதில் வரவிடாதே அனு. ஆனந்த் தூக்க மயக்கத்திலேயே கண்களை திறந்தான். விஜயின் கையை பற்றி கொண்டு நெற்றி மீது வைத்து கொண்டான். கடவுள் எனக்கு நல்ல உடல் வலிமையை தரவில்லை. அடடா, தவறு செய்து விட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு உன்னை போன்ற நண்பனை எனக்கு துணையாக கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லையா? தூங்கு அனு. விஜயின் குரல் கனிவுடன் ஒலித்தது. தூக்கம் வரவில்லை. பயமாக இருக்கிறது. பயமா? எதற்கு? தூங்கிவிட்டால் மறுபடியும் விழிப்பே வராதோ என்று. வேண்டாத யோசனை என்றால் இதுதான். அடிக்கடி எனக்கு இந்த பயம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அனு, ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். விஜய் குரல் மென்மையாய் ஒலித்தது. கதவு மீது யாரோ விரலால் தட்டிய சத்தம் கேட்டது. ஆனந்த், விஜய் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். நர்ஸ் உள்ளே வந்தாள். டாக்டர் வந்து கொண்டிருக்கிறார் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹேமா உள்ளே வந்தாள். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் ஆனந்த்? கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள். விஜய் எழுந்து நாற்காலியை உட்கார்ந்து கொள்வதற்கு வசதியாக நகர்த்தினான். ஹேமா உட்காரவில்லை. ஆனந்தின் கையை பற்றி கொண்டு நாடியை பரிசீலித்தாள். ஸ்டெதஸ்கோப்பை மார்பின் மீது பரிசோதித்தாள். ஆனந்த் ஹேமாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஹேமா அவனிடம், பலவீனம் இன்னும் குறையவில்லை, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் தர சொல்கிறேன், கொஞ்சம் தெம்பு வரும் என்றாள். எங்க விஜய்? கட்டில் கால் மாட்டில் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மௌனமாக நின்று கொண்டிருந்த விஜயை காண்பித்து கொண்டே சொன்னான் ஆனந்த். ஹேமா விஜய் பக்கம் பார்த்தாள். விஜய் மரியாதை நிமித்தம் புன்முறுவல் செய்தான். குட் நைட் மிஸ்டர் ஆனந்த், ஹேமா போகும்போது சொன்னாள். குட் நைட் டாக்டர், ஆனந்த் சொன்னான். நர்ஸ் அவனுக்கு இன்ஜெக்ஷனை கொடுத்து கொண்டிருந்தாள். டாக்டர், ஹேமா வாசல் படியை தாண்டும் போது ஆனந்த் அழைத்தான். எஸ், ஹேமா திரும்பி பார்த்தாள். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? ஆனந்த் கேட்டான். ஹேமாவின் கண்கள் விஜய் பக்கம் திரும்ப போய் நின்றுவிட்டன. ஹேமா சொல்லிவிட்டு போய்விட்டாள்.
மாத்திரைகளை எடுத்து கொண்டிருந்த நர்ஸிடம், சிஸ்டர், அந்த மாத்திரைகளை நாளைக்கு போட்டுக்கொள்கிறேன் என்றான் ஆனந்த். நாளைக்கா? உங்களுக்கு ஹேமா மேட பற்றி தெரியாதா? சொன்ன பேச்சை கேட்காத நோயாளியை உடனே வீட்டுக்கு அனுப்பி விடுவாள். அப்படியா? உடனே ஆனந்த் மறு பேச்சு பேசாமல் மாத்திரைகளை போட்டுக்கொண்டான். நர்ஸ் போய்விட்டாள். என் கண்களுக்கு டாக்டர் ஹேமா தேவதை போல தென்படுகிறாள், ஆனந்த் சொன்னான். தூங்கு அனு, விஜய் நயமான குரலில் சொன்னான். 10 நிமிடங்கள் கழித்து ஆனந்த் உறங்கிவிட்டான். விஜய் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். கவுண்டர் அருகில் இருந்த ஹேமா நோயாளி சீரியஸாக இருப்பதாகவும் உடனே வரச் சொல்லி யாருடனோ சொல்லிக் கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழித்து விஜய் இருந்த அறையின் வாசல் வழியாய் நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து போய்க் கொண்டிருந்தார்கள். ஹேமாவும் அவர்களுடன் சேர்ந்து விரைவாக நடந்து போய்விட்டாள். விஜய் பெரிய விளக்கை அணைத்துவிட்டு விடை விளக்கை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டான். ஜன்னல் வழியாய் வானத்தில் நட்சத்திரங்கள் தென்பட்டன. விடியற்காலை வேளையில் மெலிதாக காற்று சில்லென்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த காற்று அவன் முகத்தில் பட்டு களைப்பை போக்குவது போல் இருந்தது. மனதில் பதிந்திருந்த ஹேமாவின் முகத்தை அழித்துவிட்டு அந்த இடத்தை சூனியத்தால் நிரப்புவதற்கு அவன் செய்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. 4 நாட்கள் கழித்து ஆனந்த் அன்றுதான் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். தீட்சிதரும் ஹரியும் அறையில் இருந்தார்கள். விஜய் போய் பில்லை செட்டில் செய்துவிட்டு வந்தான். கிளம்புவோமா? விஜய் கேட்டான். 1 நிமிடம் என்றார் தீட்சிதர். தாத்தா, டாக்டர் ஹேமாவிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம், ஆனந்த் சொன்னான். எனக்கும் அதுதான் மரியாதை என்று தோன்றுகிறது என்றார் தீட்சிதர். பிறகு விஜய் பக்கம் திரும்பி, விஜய், டாக்டர் ஹேமா எங்கே இருக்கிறாள் என்று பார்த்துவிட்டு ஒரு முறை இங்கே வர சொல்லு, ஆணையிடுவது போல சொன்னார். டாக்டரை அப்படி அழைப்பது மரியாதையாக இருக்காதோ என்னவோ? விஜய் சொன்னான். நன்றாக சொன்னாய் போ. ஹேமா இங்கே டாக்டராக இருப்பது உண்மைதான் என்றாலும் என்னுடைய தங்கையும் கூட. ஆனந்த் என்னுடைய நண்பன். நான் போய் அழைத்து வருகிறேன் சொல்லிக்கொண்டே ஹரி வெளியில் சென்றான். 10 நிமிடங்களுக்குள் ஹேமா வந்தாள். ஹலோ ஆனந்த், ஃபீலிங் பெட்டர்? ஆனந்தை குசலம் விசாரித்து கொண்டே நேராக அவன் அருகில் சென்றாள். தேங்க்யூ டாக்டர். ஆதரவுடன் ஒலித்த ஹேமாவின் குரலை கேட்டு மகிழ்ச்சியடைந்தான் ஆனந்த். நேரம் தவறாமல் மருந்துகளை சாப்பிட வேண்டும். சுட்டு விரலை உயர்த்தி மிரட்டுவது போல சொன்னாள். தோ எங்க விஜய், நான் மருந்துகளை சாப்பிடவில்லை என்றால் சும்மா இருப்பானா என்றான். அம்மா ஹேமா, ஒரு தடவை வந்து உங்க அம்மாவை பார்க்க வேண்டும். ஹரியை அழைத்து கொண்டு வருகிறேன், தீட்சிதர் சொன்னார். ஆனந்தின் கையை பிடித்து கொண்டு நாடியை பரிசீலித்துக் கொண்டிருந்த ஹேமாவை பார்க்கும்போது அவர் கண்களுக்கு நிறைவாக இருந்தது. ஓ, கட்டாயம் வாங்க என்றாள் ஹேமா. டாக்டர், நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். எங்களுக்கு தோட்டம் ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தால் தவிர விஜய் பற்றி உங்களுக்கு புரியாது. அப்படியா? ஹேமா விஜய் பக்கம் பார்த்தாள். விஜய் ஆனந்தின் மருந்துகளை கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருந்தான். தீட்சிதருக்கு ஆனந்த் இப்படி விஜய் பற்றி சொல்லி ஹேமாவின் கவனத்தை அவன் பக்கம் திருப்பியது பிடிக்கவில்லை. நீயும் கட்டாயம் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். ஹரி, ஹேமாவையும் அம்மாவையும் அழைத்து கொண்டு வருவது உன் பொறுப்பு என்றார். அப்படியே செய்கிறேன் தாத்தா. எனக்கும் அந்த தோட்டம் என்றால் ரொம்ப பிடிக்கும். ஹேமா, நீ ஒரு தடவை பார்த்தால் விடவே மாட்டாய். எத்தனை விதமான மலர்கள் இருக்கும் தெரியுமா? ஹரி சொன்னான். ஹேமா ஆனந்த் போட்டுக்கொள்ள வேண்டிய மருந்துகளை பற்றி, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஜாக்கிரதைகளை பற்றி மற்றொரு முறை சொன்னாள். போய் வருகிறோம் டாக்டர் என்றான் ஆனந்த். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் போகும்போது அப்படி சொல்லக்கூடாது. போகிறோம் என்று சொல்ல வேண்டும், ஹேமா புன்முறுவலுடன் சொன்னாள். சரியாக சொன்னாய் அம்மா என்றார் தீட்சிதர். தோ பாரம்மா, உன்னை பார்த்த வேளை ரொம்ப யோகமான வேளையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனந்தின் உடல்நல விஷயத்தில் இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துவிட்டது. நமக்கு தெரிந்த பெண் டாக்டராக, அதுவும் இவ்வளவு அருகில் இருக்கிறாள் என்றால் மனதிற்கு தெம்புதானே. ஆனந்துக்கு திடீர் திடீர் என்ற இந்த நோய் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. நான் அம்மாவை வந்து பார்க்கிறேன்.
ஹரியை அழைத்து கொண்டு வருகிறேன். ஹரி இப்போ உன்னுடைய அண்ணன் மட்டும் இல்லை, எங்களுடைய மேனேஜரும் கூட என்றார். தாத்தா என்றான் ஆனந்த். ஆமாண்டா கண்ணா, விஜய்க்கு கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் எப்போதும் வேலைதான். விஜய்க்கு ஒத்தாசையாக யாராவது இருந்தால் தேவலை என்று நீயும் ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டிருந்தாய் இல்லையா? ஹரியும் வேலைக்காக தேடி வருகிறான். எல்லா வேலைகளும் தெரியும். மோட்டார் சைக்கிள் ஓட்டுவான். மில்லுக்கும் தோட்டத்திற்கும் தினமும் போய் வருவான். நம் மனிதர்களை சேர்ந்த பையன். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வரை நாம் உதவி செய்தது போல் இருக்கும். நம் விஜய்க்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தாற்போல் இருக்கும். ஆமாம் ஆனந்த், நானும் தாத்தாவும் நேற்றுதான் இந்த முடிவுக்கு வந்தோம். ஹரி மகிழ்ச்சியுடன் சொன்னான். விஜய்க்கு தெரியுமா? ஆனந்த் கேட்டான். விஜய்க்கு தெரியாமல் நம் வீட்டில் துரும்பாவது அசையுமானோ? முதலில் விஜயிடம்தான் சொன்னேன். ஹரி நம்பிக்கையானவன். எனக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். தீட்சிதர் சொல்வதை நம்புவதா வேண்டாமா என்று யோசிப்பது போல் ஆனந்த் விஜய் பக்கம் பார்த்தான். விஜய் பில்களை மடித்து சட்டை பையில் வைத்து கொண்டிருந்தான். அதற்குள் ஹேமா, எங்க ஹரி உங்களை போன்ற பெரியவர்களின் கீழே இருந்தால் நல்லதுதான். எங்க சித்தி ரொம்ப சந்தோஷப்படுவாள், மகிழ்ச்சியுடன் சொன்னாள். ஹேமா இப்படி சொன்னதும் ஆனந்தின் முகம் மலர்ந்தது. டாக்டர், நீங்க எப்போ எங்க வீட்டுக்கு வரப்போறீங்க சொல்லுங்க என்றான் ஆனந்த். ஹரி எப்போ அழைத்து வருகிறானோ அப்போ என்றார் தீட்சிதர். ஹேமா புன்முறுவலுடன், இந்த நர்சிங் ஹோம் நடத்துகிற ரமாதேவி என்பவள் என்னுடைய சிநேகிதியின் தாய். அவள் இப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாள். அடுத்த வாரம் வருவாள். அதுவரையில் இந்த ஆஸ்பத்திரியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு என்னுடையது. எப்போ வருகிறேன் என்று முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கிறேன், ஹேமா சொன்னாள். விஜய் தலையை உயர்த்தவில்லை. அவர்களுடைய உரையாடலுடன் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஆனந்தின் பொருட்களை பேக்கில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். வருகிறேன், ஹேமா எல்லோருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு விஜய் பக்கம் திரும்பி மௌனமாக நின்றாள். ஆனந்த் சொன்னான். விஜய், டாக்டர் ஹேமா கிளம்புகிறாள். விஜய் தலையை உயர்த்தினான். வருகிறேன். ஹேமா தெளிவில்லாமல் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். தீட்சிதர் அவளை வழி அனுப்புவது போல கூட நடந்தார். விஜய், ஆனந்த் அழைத்தான். விஜய் அருகில் வந்தான். ஆனந்த் விஜய் பக்கம் பார்த்து முகவாயை சுட்டி காட்டிக்கொண்டே, ஷேவ் செய்து கொள்ளாததால் கரடியை போல் தென்படுகிறேனா என்ன என்று கேட்டான். இல்லை, விஜய் சொன்னான். ஹேமாவை பார்க்கும்போது தேவதை போல் இருக்கிறாள் இல்லையா? ஆனந்த் கேட்டான். விஜய் பேசவில்லை. தாத்தா ஹரியை மேனேஜராக வைத்துக் கொண்டிருக்கிறாராமே. விஜய் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தான். ஒரு முறை இங்கே வா, ஆனந்த் அழைத்தான். விஜய் மேலும் அருகில் வந்தான். ஆனந்த் தலையை விஜயின் வயிற்றின் மீது சாய்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். என் தலை மீது உன் கையை வைத்துக்கொள், வேண்டுவது போல சொன்னான் ஆனந்த். விஜய் அப்படியே செய்தான். விஜய், இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தெரியுமா? புதிதாக மறுபடியும் பிறவி எடுத்து இந்த உலகில் காலடி எடுத்து வைத்தது போல் தோன்றுகிறது. எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு நித்தமும் நோயுடன் போராடி கொண்டிருக்கும் எங்களை போன்றவர்களின் வேதனை புரியாதோ என்னவோ. ஒவ்வொரு முறையும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வரும்போது எனக்கு இந்த உலகம் 100 மடங்கு அழகாக தெரியும். இப்போ 1000 மடங்கு அழகாக இருப்பது போல் தோன்றுகிறது. விஜய், நான் மட்டும் ஏன் இப்படி உடல் நலம் சரியில்லாதவனாய் இருக்கிறேன்? ஒரே அடியாய் உயிர் போனாலும் பரவாயில்லை. இந்த நரகத்தை, வேதனையை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. விஜய் ஆனந்தின் கிராப்பை சரி செய்து கொண்டே சொன்னான். அந்த நிமிடம் ஆனந்த் அவன் கண்களுக்கு ஒரு குழந்தையைப் போல தோன்றினான். அனு, கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான வேதனையை தருவார். வேதனையே இல்லாத வாழ்க்கை இருக்காது. அதற்குள் தீட்சிதரும் ஹரியும் வந்தார்கள். விஜய் ஆனந்தின் தலையை கோதிக்கொண்டிருக்கும் காட்சி அவர்கள் கண்ணில் பட்டது. தீட்சிதர் பற்களை இறுக கடித்து கொண்டு தாழ்ந்த குரலில், ஹரி, பார்த்தாயா? என்னவோ எல்லோரையும் விட தான் ஒருத்தன்தான் ஆனந்துக்கு நெருக்கமானவன் என்பது போல நடந்து கொள்கிறான் என்றார். புரிந்துவிட்டது தாத்தா, நீங்க நிச்சந்தையாக இருங்கள். கல்லூரியில் படிக்கும்போது இதைவிட ஆழமான நட்பு இருந்தவர்களையே பிரித்திருக்கிறேன்.
மேனேஜர் பதவியில் என்னை உட்கார வைத்து சாட்டையை என் கையில் கொடுத்து விட்டீர்கள் இல்லையா? இனி விஜய்க்கு நான் யார் என்று புரிய வைக்கிறேன், ஹரி சொன்னான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.